காய்ஸ், நீங்கள் ஒரு இன்ட்ரோட்டாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் ஒரு இன்ட்ரோட்டாக இருந்தீங்கன்னா. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போயிட்டு வரேன். ஜஸ்ட் இப்போ தான் நான் வந்து ரூமில் என்ட்ரானேன். தென் நான் அவங்களுக்கு இந்த டிப்ஸ் அவங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு எனக்கு தோணுச்சு. அந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து ஒரு 4-5 பேர் வந்து கூப்பிட்டு டான்ஸ் ஆட சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கும் டான்ஸும் சம்மந்தமே கிடையாது. எனக்கு டான்ஸ்னால் என்னன்னு கூட தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட எண்ணம் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆட சொல்லி கூப்பிட்டாங்க. அது இல்லாமல் நான் ஒரு பெரிய இன்ட்ரோவர்ட். ஸோ நான் வந்து இல்லை ப்ரோ, நான் ஐ ஹாவ் நோ இன்ட்ரெஸ்ட் இன் டான்ஸ் அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டு இருந்தேன். அந்த மாதிரி இன்ட்ரோவர்ட் நான், எனக்கு டான்ஸ் ஆடலாம் வராது, அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, நான் ஒரு இன்ட்ரோவர்ட் சொல்லி தப்பிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க என்னை வெளியே மாட்டுறாங்க அவன் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ என்கிட்ட வந்து அவர் ஒருத்தவங்க சொல்கிறாரு, ப்ரோ நானும் இன்ட்ரோவர்ட் தான், என்னை பார்த்து பாருங்கள் இன்ட்ரோவர்ட் மாதிரி நான் அவங்கள காட்டிக்கிறேன். இல்லை ஏன்னா நான் இன்ட்ரோவர்ட்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் வந்து உங்கள் முன்னாடி நான் வந்து இன்ட்ரோவர்ட் இல்லாத மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் ஒரு ஆக்டிங்கே போடுங்க. நீங்கள் யாருன்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது மேக்ஸிமம். ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தெரியாது யாருக்குமே. ஸோ ஆக்டிங் பண்ணுங்கள். நீங்கள் இன்ட்ரோவர்ட் கிடையாத மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் மாதிரி ஆக்டிங் பண்ணுங்கள், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இது எதுவும் எனக்கு புதுசாக வர டிப்ஸ் இல்லை. இந்த டிப்ஸ் எனக்கு முன்னாடியே தெரியும். நான் அதை வந்து ட்ரையும் பண்ணியிருக்கேன், யூஸும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுலேருந்து என்ன, ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்கன்னா அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒரு புதுசாக ஒரு காலேஜில் சேர்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஸ்கூலில் சேர்றீங்க, இல்லை நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஆஃபீஸ்க்கு புதுசானா. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே உங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது. நீங்கள் புதுசாக ஒரு காலேஜ் போகிறீங்கன்னா, ஸோ அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்குமே உங்களை பற்றி எதுவுமே தெரியாது. இனிமேல் நீங்கள் எப்படி உங்களோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி பில்ட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நீங்கள் ஒரு இன்ட்ரோன்னு சொல்லி, அவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ, எப்படி நடந்துப்பாங்களோ, பேசிப்பாங்களோ, ஸோ அதேமாதிரி நீங்களும் பேசிட்டீங்கன்னா தென் அவங்களே இன்ட்ரோவர்ட் நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்களும் அந்த ஆக்டிங் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் இன்ட்ரோவர்ட் ஆகிடுங்க. ஸோ இதுதான் அந்த டெக்னிக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இது வந்து புது இடத்துல ஈஸியாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிடலாம். பட் பழைய இடத்துலையும் நீங்கள் இதை ஆல்ரெடி உங்களை எல்லாருமே தெரிஞ்ச இடத்துலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்து நீங்கள் அவங்கள சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரோவர்ட் டு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறிடலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்ட்ரோவர்ட்டா இல்லை எக்ஸ்ட்ரோவர்ட்டான்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொல்கிறத பேஸ் பண்ணி ஓகே நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்கன்னா நிறையா நான் இன்ட்ரோவர்ட்டாக எனக்கு டிப்ஸ் எதாவது தெரிஞ்சு நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இல்லை இன்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்கன்னா தென் இன்ட்ரோவர்ட்க்கு என்ன மாதிரியான டிப்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சதாக ஷேர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஸோ அதை ஷேர் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.